நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஒரு வகையில் வந்து இது மெச்சூர்ட் லீடராக இருக்கிறாரு, மற்றவங்க கருத்தெல்லாம் பெரிதுபடுத்த வேணான்னு. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த 4 to 5%ங்கிறது தொடர்ச்சியாக எப்படி நீடிச்சுக்கிட்டே இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க. 2வது, போன முறை ஒரு திமுககாரர் எடுத்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுறாரு. போன முறை மாணிக்கம் தாக்கூருக்கு வேலை செஞ்சவர்களே காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒரு பூத் ஏஜென்ட் கூட உட்காரலங்க. தேமுதிக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காங்கிரஸுக்கு கிடையாது. திமுக காரர் இருக்கிறான், அதிமுக காரர் இருக்கிறான், பிஜேபி இருக்குது, தேமுதிக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பூத் ஏஜென்ட் கூட இல்லாத ஒரு காங்கிரஸ் கட்சியை தூக்கி சுமக்கணுமா அப்படிங்கிற ஒரு பார்வை லோ லெவலில் கிரியேட் ஆச்சா? எப்படி ஓட்டு கன்வெர்ட் ஆகும்? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பூத் ஏஜென்ட் இருக்க மாட்டான், ஓட்டு இருக்குது. நான் சொல்கிறேன் மறுபடியும், 3000 ஓட்டுன்றேன் நான். ஒரு 150லேருந்து 160 தொகுதியில் 3000லேருந்து 10,000 ஓட்டு காங்கிரஸுக்கு இருக்குது. 3000 ஓட்டு இருக்குன்னே வச்சுக்கோங்க. 3000லேருந்து 5000ன்னு வச்சுக்கோங்க. இன்னும் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் நான் சொல்கிறேன். 3000லேருந்து ஒரு 7000 ஓட்டு இருக்குது. ஒரு 40 தொகுதியில் 10,000 ஓட்டுக்கு மேலே காங்கிரஸுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. தென் மாவட்டங்களெல்லாம் வாஷ் அவுட்டுங்க திமுக. பூத் ஏஜென்ட் காங்கிரஸு கிடையாது. அது மக்களை நம்பிய கட்சி, தொண்டரை நம்பின கட்சி கிடையாது. வந்து வேலை செய்ய மாட்டான். அவனுக்கும் இழுத்து போட்டு திமுக தான் வேலை செய்யணும். ஆமாம், திமுகவும் அண்ணா திமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது அவங்க 2 பேரும் தான் பொதி சுமக்கிற மாதிரி திமுகவை சுமப்பாங்க. காங்கிரஸை சுமப்பாங்க. பூத் ஏஜென்ட் காங்கிரஸுக்கு இல்லைன்னு திமுக நண்பர் சொன்னார்ன்றது உண்மை. அது எல்லா காலத்துக்குமான உண்மை, புதுசு இல்லை. பட் அவங்களுக்கு ஓட் பேங்க் இருக்குது. சும்மா ஒன்றும் காங்கிரஸை ஸ்டாலின் சுமக்கலைங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களையும் என்னை விட அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். காங்கிரஸ் இல்லைன்னா திமுக 60லேருந்து 70 சீட்டுக்கு மேலே தாங்காது. இது என்னையும் உங்களையும் விட காங்கிரஸுக்கு திமுகவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் காங்கிரஸை ஸ்டாலின் இழக்க மாட்டார்.